சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். இந்த தியரியை கொடுத்தவர் ஜேஎம் கீன்ஸ். இது இன்கமுக்கும் கன்சம்ஷனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசும். அதாவது வருமானத்துக்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசுகிறது தான் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷன். இப்போ இதோட அசம்ஷன் பார்ப்போம். முதலாவதா ஸ்டேபிள் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அப்படின்னா உளவியல் மற்றும் நிறுவன காரணிகளோட நிலைத்தன்மை, அதோட ஸ்டெபிலிட்டி. அடுத்ததா நார்மல் கண்டிஷன், அதாவது பொருளாதாரம் உச்சத்திலேயோ இல்லை வாட்டத்திலேயோ இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் விலைவாசி கூடியிருக்கலாம் இல்லை குறைஞ்சிருக்கலாம். அதனால நார்மல் கண்டிஷனாக தான் இருக்கணும். அடுத்ததா லேசி ஃபேர் எக்கனாமி, அதாவது கவர்மெண்ட்டு எதுவுமே உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த அசம்ஷன் படி இருந்தால் தான் இந்த தியரி சொல்கிற மாதிரியான கன்சப்ஷன் நடக்கும். இதில் கீன்ஸ் இன்கமுக்கும் கன்சப்ஷனுக்கும் உள்ள தொடர்பை 3 ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. அது என்னன்னு பார்ப்போம். முதலாவதா த அக்ரிகேட் இன்கம் இன்க்ரீசஸ், கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ் பட் ஸ்மாலர் அமௌண்ட். அதாவது ஒருத்தரோட வருமானம் 50% கூடியிருக்கு, ஆனால் அவரோட நுகர்வு 40% தான் கூடியிருக்கு. அவரோட வருமானம் கூடின அளவுக்கு அவரோட நுகர்வு கூடலைங்கிறது தான் இவரோட முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இன்க்ரிமெண்ட் ஆஃப் இன்கம் வில் பி டிவைடட் இன் சம் ரேஷியோ பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங். இதில் எப்படின்னா வருமானம் கூடுது, ஆனால் அந்த கூடின வருமானத்தை ஃபுல்லாக நுகர்வுக்கு மட்டும் செலவு பண்ணாமல் கொஞ்சம் சேமிக்கவும் செய்கிறாரு. இதுதான் இவரோட ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இப்போது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். An increasing in the income is unlikely to lead either to less spending or less saving than before. அதாவது இதுக்கப்புறமும் ஒருத்தரோட வருமானம் கூடுச்சுன்னா அவரோட நுகர்வும் அவரோட சேமிப்பும் இதுக்கு முன்னாடி இருந்ததோட பயங்கரமாக கூட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் கீன்ஸோட 3 ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். எஸ் ஆசிஸை நம்ம இன்கம், அதாவது வருமானமாக எடுத்துக்கிடுவோம். ஒய் ஆசிஸ் நுகர்வும் மற்றும் சேவிங், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒய் ஆசிஸ். ஏசிங்கிற லைன் தான் கன்சப்ஷன், அதாவது நுகர்வு லைன். அது ஏன் 0லேருந்து ஆரம்பிக்காம ஏலேருந்தே ஆரம்பிச்சிருக்குன்னா, நம்ம வருமானமே சம்பாதிக்கலைனாலும் நம்ம கன்சப்ஷன் பண்ணுவோம். அது எப்படின்னா, ஒன்று நம்மளோட பாஸ்ட் சேவிங், அதாவது முன்னாடி நம்ம சேர்த்து வச்ச சேமிப்பு இருக்கிற ரூபாயை வச்சு செலவு பண்ணுறது. இன்னொன்று டிபெண்டட், அப்படின்னா பேரண்ட்ஸ் ரூபாயை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதனால் கன்சம்ஷன் லைன் 0லேருந்து ஆரம்பிக்காமல் ஏலேருந்து ஆரம்பிக்குது. அடுத்ததாக ஈக்குவிலிபிரியம் லைன் வரைஞ்சிருவோம். ஓலேருந்து ஒய் = சின்னு போகிற அந்த லைன் தான் ஈக்குவிலிபிரியம் லைன் இன்கமுக்கும் கன்சம்ஷனுக்கும். இப்போது கீன்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போம். வருமானம் கூடும், ஆனால் வருமானம் கூடின அளவுக்கு நுகர்வு கூடியிருக்காது. இதுதான் கீன்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சேவிங்ஸை பற்றி பேசியிருக்க மாட்டார். அதனால் நம்மளுக்கு சேவிங்ஸ் இல்லாத ஒரு லைன் வேணும். அதனால் நம்ம C1 to Y1 அப்படிங்கிற அந்த ஈக்குலிபிரியம் 1 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எடுத்து பேசுவோம். ஏன்னா இந்த பாயிண்டில் அவரோட வருமானத்தை அவர் கன்சம்ஷனுக்கு மட்டுமே செலவு பண்ணிடுவார், சேவிங்ஸுக்கு இருக்காது. அதனால் இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அவரோட வருமானம் இன்னும் கூடுது, ஆனால் அந்த கூடின வருமானத்தை கன்சம்ஷன், அதாவது நுகர்வுக்கு மட்டும் செலவு பண்ணாமல் கொஞ்சத்தை சேர்த்தும் வைக்கிறாரு. இதுதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். Y0லேருந்து Y2க்கு அவரோட வருமானம் கூடுது, ஆனால் அவரோட கன்சப்ஷன் Y2லேருந்து C2 லெவல்லே முடிஞ்சிருது. மீதி இருக்கக்கூடிய அந்த C2க்கும் E2க்கும் இருக்கிற கேப் சேவிங் பண்ணுறாரு. இதை நம்மளால் சேவிங்ஸ் லைன்லேருந்தும் பார்க்க முடியும். Y2லேருந்து S2 லெவலில் அந்த இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் சேவிங்ஸ். இப்போ கீன்ஸோட லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னு பார்த்துருவோம். இன்னமும் ஒரு நபரோட வருமானம் கூடுதுன்னா இதுக்கு முன்னாடியோட அவரோட கன்சப்ஷன் சேவிங்ஸ் எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் கூட ஆரம்பிக்கும். Y2லேருந்து Y3க்கு அவரோட வருமானம் கூடுச்சுன்னா அவரோட கன்சப்ஷனும் C2லேருந்து C3க்கு கூடும். அதே மாதிரி அவரோட சேவிங்ஸும் S2லேருந்து S3 அளவுக்கு கூடும். இந்த சேவிங்ஸை சேவிங்ஸ் லைனை வச்சும் சொல்ல முடியும், இல்லைன்னா Y = Cங்கிற ஈக்குலிபிரியம் லைனை வச்சும் சொல்ல முடியும். இந்த தியரியை சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தரோட வருமானம் கூடும்போது அவர் நுகர்வு, அதாவது கன்சம்ஷன் எப்படி பண்ணுவார், சேவிங்ஸ் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்குறது தான் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சப்ஷன்.